வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் தமிழகத்துக்கு வந்து சென்ற பியூஷ் கோயல் பாஜகவினுடைய டெல்லி தலைமையினுடைய பிரதிநிதியாக இங்கு வந்து தமிழக தேர்தல் களச்சூழல் எப்படி இருக்கிறது, கூட்டணி அமைத்தால் நமக்கான எந்த கூட்டணி அமைக்க வேண்டும், யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும், கூட்டணி குறித்த மாநில தலைமையின் அறிவிப்புகள் அறிக்கைகள் சரிதானா, ரிப்போர்ட் சரிதானா, இப்படியெல்லாம் ஆய்வு செய்வதற்கு பியூஷ் கோயல்னு ஒருத்தர் அனுப்புனாங்க. அவர் இங்கு இருக்கும் 2 நபர்களிடம் அவர் முக்கியமாக பேச வேண்டிய சூழல் இருந்தது. காரணம், இங்கு உண்மையான தலைவராக இருப்பவர் நயினா நாகேந்திரன், தானும் ஒரு தலைவராக மீடியாக்களில் வெளிக்காட்டி கொண்டிருப்பது அண்ணாமலை. இந்த இருவருடைய ஆலோசனைகளையும் கேட்டறிந்த பியூஷ் கோயல் ஒரு அறிக்கையை அங்கே சமர்ப்பிக்கிறார், எங்கள் டெல்லி தலைமைக்கு, தன்னுடைய கட்சி தலைமைக்கு. அந்த அறிக்கையை பார்த்த பிறகு பாஜக தலைமை என்ன முடிவுக்கு வருகிறது தெரியுமா? அண்ணாமலையும் நம்ப வேண்டாம், நயினா நாகேந்திரனையும் நம்ப வேண்டாம், இருவரையும் நம்பாமல் நாம் ஒரு முடிவெடுப்போம் அப்படின்ற நிலைமைக்கு பிஜேபியினுடைய தலைமை வருது. காரணம், இருவருடைய அறிக்கையிலும் உதாரணமாக அண்ணாமலை அறிக்கையில் பார்த்தால் தனக்கு ஏதோ ஒரு மிக வலிமை இருப்பதாகவும், டிடிவி தினகரனுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் இருப்பதாகவும், ஓபிஎஸ்க்கு வாக்குகள் இருப்பதாகவும், சசிகலாவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதாகவும் ஒரு பூடகமான செய்தியை அண்ணாமலை எப்போதுமே அதை தான் வெளிவைக்கிறார். நயினா நாகேந்திரன் அது போன்ற செய்திகளை சொல்வதில்லை. அவர் அதிமுகவிற்கு விருப்பமில்லாத செயல்களை செய்வதில் அவருக்கு பெரிதாக அதில் ஒப்புதல் இல்லை. ஆக இதில் ஒருவேளை அண்ணாமலை கூற்றை எடுத்துக்கொண்டாலும் ஆபத்து, நயினா நாகேந்திரன் கூற்றை எடுத்துக்கொண்டாலும் ஆபத்து இருக்கிறதா இல்லை என்று தெரியாது. இப்படி ஒரு குழம்பிய மனநிலையில்தான் 2 பேரையுமே நம்ப வேண்டாம், 2 பேரின் அறிக்கைகளையும் தூக்கி போடுங்கள், நீங்களே நேரடியாக பாருங்கள் என்று தான் அமித்ஷாவை அனுப்பியிருக்கிறார்கள். அமித்ஷா இன்று, அதாவது இந்த பதிவு செய்யும் 4 ஜனவரி 2026 இன்று இந்த நேரத்துக்கு அவர் வந்து திருச்சி வந்திருக்கணும். திருச்சியில் இதுக்கப்புறம் ஒரு தனியார் ஹோட்டலில் இவங்களுடைய ஆலோசனை கூட்டம் நடக்கும். கூட்டணி குறித்து, கூட்டணியில் யாரை சேர்க்கலாம், யாருடைய அறிக்கை உண்மை என்பதெல்லாம் குறித்து நடக்கும். இந்த இடத்துல தன்னுடைய கூற்றுக்கள் வலிமை பெற வேண்டும், தான் ஒரு மாபெரும் சக்தியாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணாமலை இத்தனை முயற்சிகள் எடுத்து சர்வே ரிப்போர்ட்டெல்லாம் நேற்றுக்கு வெளியே வர வச்சு ஒரு பெரிய மாயாஜால ஆட்டத்தெல்லாம் காட்டியிருக்காரு. நயினார் எப்போதும் போல் அவருடைய உண்மையான அறிக்கையை கொடுத்து காத்திருக்கிறார். அவருக்கு தெரிந்த அறிக்கையை கொடுத்துருக்கார், உண்மையோ பொய்யோ அவருக்கு தெரிந்த அறிக்கையை கொடுத்துருக்கிறார். இப்போது பாஜக இருவரையுமே நம்பவில்லை.